வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். திருமண பொருத்தம். இந்த திருமண பொருத்தத்துக்கான சில அமைப்புகளை பார்த்தோம்ல. சரி, இடையில ஒரு கேப் வந்தாச்சு. லாஸ்ட் திருமண பொருத்தம் மேரேஜ் மேட்சிங் 5. சரி, அதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு நேரடியாக சில அமைப்புகளுக்கு போயிடலாம். நம்ம 6 கிளாஸ் தான் சொல்லியிருந்தோம். சரி, ஒரு முதல்ல என்னென்ன கேள்வி கேட்டிருக்கீங்கன்னு பாருங்க. டியர் சார், கொஸ்டின் இஸ் த ஆன் த கிளாஸ் அண்ட் த சாம்பிள் சார்ட் யூஸ் சனி அண்ட் குரு ஹேவ் எக்ஸ்சேஞ்ச் பரிவர்த்தனையா? ஓகே. ஓன் காரகம் வி கிவ் டு ஹிம் யூஸ்வலி டிலே சர்டன் டிலேஸ் டிலே சார் ஷுவர்லி. எனக்கு ஆக்சுவலி புரியவே இல்லைங்க இந்த கேள்வி. என்ன பரிவர்த்தனை வந்து காரகத்தை கொடுக்காதான்னு கேட்குறேன். பரிவர்த்தனை காரகத்தை கொடுக்குங்க. பரிவர்த்தனை கண்டிப்பான காரக அமைப்புகளை கொடுக்கும். சனினா யூஸ்வலி சர்டன் டிலேஸா தாமதமாக கொடுக்குங்க. ஓகேங்களா? பேர் என்னது? உருப்படியா? பேர் பயங்கரமாக வச்சுருக்கீங்களே. சரி, துலா லக்னத்தில் ராகு. லக்னத்தில் ராகு. ஓகே. 2ல் குரு. இது என்ன உங்கள் சார் இதா? ஓகே. குரு 5ல் சனி 7ல் கேது. குரு 2ல் குரு. துலா லக்னத்தில் ராகு. 2ல் குரு. 5ல் சனி. 7ல் கேது. 10ல் சூரியன் சந்திரன் சுக்கிரன். துலாம் லக்னத்துக்கு 10. ஓகே. கடகம். அப்போ வருது. எனக்கு எப்போ திருமணம் நடக்குமா? தசாபுத்தியை தாங்க கேட்கணும். தசாபுத்தி பாருங்க, 3, 7, 11 சுக்கிரனோட சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் இந்த அமைப்பில் தெரியுங்க. என்னங்க போங்கங்க. கார்த்திக் வணக்கம் ப்ரோ. சனி சுக்கிரன் சேர்க்கை 8 டிகிரி. சனி சுக்கிரன் 8 டிகிரியில் சேர்ந்திருக்காங்க. உள்ளறப்போ பாவத்துவ சுக்கிர தசை திருமண டைமில் வந்தால் அவருக்கு பாயோ கேர்ள் எந்த மாதிரியான அமைக்க இருக்கும்? எந்த மாதிரியான பார்ட்னராக இருக்கும்? போத் குரு சுக்ரன் டீம் லக்னங்களுக்கு. இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும் கார்த்திக். ஓகேங்களா? சுக்கிரனால சுபத்துவப்படுத்தப்படக்கூடிய சனி. சுக்கிரனால சுபத்துவப்படுத்தக்கூடிய சனி வந்து அருமையான நல்ல பலன்களை செய்வார். ஆனா சுக்கிர தசை நடக்குதுன்றப்ப என்ன வரும்? பழசு. இந்த மாதிரியான அமைப்பு. சரி, சுக்கிரன் யாருங்க? புதுமையான ஒரு பெண், கன்னி பெண். சனி சேர்ந்துட்டா பயன்படுத்தப்பட்ட பெண், தன்னை விட வயது மூப்பான பெண், அதிக வயது வித்தியாசமான பெண், இந்த மாதிரி அமைப்புல இருக்கும். ஆனா அந்த சுக்கிர தசை நல்லா இருக்காதுங்க. நண்பர்கள் தான் சேர்ந்திருக்காங்க. சுக்கிரனும் சனியும் நண்பர் தானே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. எந்த லக்னமாக இருந்தாலும், குறிப்பா ரிஷபத்துலாம் லக்ன அமைப்புகளா சுக்கிராணி லக்னமாக இருந்தாலும் இது கெடுதல் தான். குரு அணி லக்னங்களாக இருந்தா இது ரொம்ப கெடுதல். ஏன்னா சனியால் சுக்கிரனால் சுபத்துவப்படுத்தப்பட்ட சனி தசை அற்புதமா இருக்கும். ஆனா சுக்கிர தசை என்ன இருக்கும்? தன்னை விட வயது மூத்தவங்க, ஏற்கனவே திருமணம் ஆனவங்க, அந்த மாதிரியான அமைப்புகள்ல சங்கடங்கள், சச்சரவுகள் தான் இருக்கும். அந்த திருமணமே ஒரு மாதிரியான குழப்படியான அமைப்புகள்ல இருக்கும். பாருங்க. சரிங்களா? சரி, அடுத்ததாக ஆல்ஃபா இங்கேயும் வரீங்களா? ப்ரோ, நான் ரிஷப ராசி கடக லக்னம்ங்க. இது பத்தி கேளுங்க, கிளாஸ் பத்தி கேளுங்கன்னா எல்லாம் உங்களை பத்தி கேட்குறீங்களா? சரி, அண்ணன் மீன ராசி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு ஏற்கனவே சொல்லிட்டேங்க, தாராளமாக செய்யுங்க. பார்த்து செய்யுங்க. விரயம் வர்ற டைமு பார்த்து செய்யுங்க. நான் ரிஷப் ராசி கடக லக்னம். சரி, துலாம் ராசிங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு கேட்க சொல்லலைங்க. இந்த இந்த கிளாஸ்ல இருந்துச்சுல்ல, இருங்க நானும் ஒரு 2 வாரம் ஆச்சு, நான் பார்த்துக்கிறேன் அந்த சாட்ல என்ன இதுல என்ன டவுட்டுன்னு கேட்க சொன்னோம். திருமண பொருத்தம் பத்தியான டவுட்டு கேட்க சொன்னது தான் இந்த விஷயம். உங்களுக்கு தான் தனியா இன்னும் ஜோதிட விதிகள்னும் லைவ் ஒன்றும் பண்றோம்ல, அங்க வந்து கேளுங்க. இது திருமணத்தை பத்தியான விஷயங்கள் மட்டும். சரி, இப்போ பெருசான கேள்வி அமைப்புகள் இல்லை. ஓகே. திருமணம் இந்த இடத்துல அன்னைக்கு ஒருத்தர் ஜாதகம் பார்க்கும்போதே, அண்ணன் என் ஜாதகத்தை ப்ளீஸ் தயவு செய்து விளக்கிடாதீங்கன்னு சொன்னாரு. சிம்மராசி அவர். ஓகே. எப்பொழுதுமே சில விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க எப்படிங்க இது திருமண பொருத்தம் பாக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே சிம்பிளா நான் சில விஷயம் சொல்லிடுறேன். விஷயம், ராசி லக்னங்கள் தங்களுக்குள்ள சஷ்டாஷ்டக அமைப்புகள்ல இருக்கக்கூடாது. ராசி தங்களுக்குள்ள சஷ்டாஷ்டக அமைப்புகள்ல இருக்கக்கூடாது. இல்லைங்க வந்துருச்சு, அந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி உங்களோட லக்னமா வராரா பாருங்க, ராசியா வராரா பாருங்க. உங்களுடைய ராசி லக்னத்துக்கு நேர் எதிரில் இருக்கிறவர் உங்களுடைய பார்ட்னரா அதிகமாக வர்றதுக்கான அமைப்பு இருக்கு, ராசியோ லக்னமோ. ஏன்னா அந்த எதிர்த்தன்மை அப்படின்றதுக்காக. அடுத்ததாக நான் பாக்குறது, எங்க பிறந்த இடத்தை விட்டு வெளிநாடுல செட்டில் ஆக போறாங்களா, மாநிலத்துல செட்டில் ஆக போறாங்களா, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இதையும் செக் பண்ணி பாருங்க. 2 பேருக்கும் அது இருக்கணும். இல்லைன்னா ஒருத்தர் விட்டு ஒருத்தர் வெளியே போவாரா, இந்த லாஜிக்ல தான் அதை செக் பண்ணுவேன். 3வது ஆயுள்.
ஆயுள் லக்னம் லக்னாதிபதி பலத்துக்கு எப்பவும் 8ஆம் அதிபதி பலத்துக்கு எப்பவும் இருக்கும். அதற்கு அடுத்த நிலையாக 2வது 3வது திருமணம் இருக்கான்னு பாருங்க. இதுல ஒரு விஷயம் இருக்கும். நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போதே ஏற்கனவே ஒரு ஒரு லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு வருவாங்க. இந்த ஜாதகம் பார்க்குறவங்க, சாரி இந்த வீடியோ பார்க்குறவங்க சில பேர் கிட்ட கூட இந்த பொருத்த அமைப்புகள்ல ப்ரீவியஸ்ல ஏதாவது லைஃப் இருந்ததா அப்படின்னு கேட்பேன். ப்ரீவியஸ்ல ஏதாவது ஒரு லைஃப்ல இருந்திருக்கீங்களா அப்படின்னா, அவங்க ஆமாங்க லவ் பண்ணேன் அப்படின்வாங்க. பட் என்னன்னா, காலேஜ் மாதிரியான இடங்கள்ல, படிக்க போன இடங்கள்ல, வேலைக்கு போன இடங்கள்ல ஒருத்தரோடு நிரந்தரமா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் இருப்பாங்க. 6 மாசத்துக்கு மேற்பட்டு அந்த மாதிரியான இருக்கிறது ஜாதகத்துல சுக்கிரன் சம்பந்தப்படக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள், அஷ்டம சனி ஜென்ம சனிக்கு முன்னுக்கு வரக்கூடிய அறிமுகங்கள் அமைப்புகள் அவங்களுக்கு தாம்பத்தியம் கிடைக்கும். இதையும் நீங்க கணக்குல எடுத்துக்கணும். அவங்ககிட்ட கேட்க முடியுமா? நம்ம சொல்லதான் முடியும். இதுக்கு முன்னுக்கு ஒரு லைஃப் இருந்ததா அப்படின்னு. இந்த அமைப்புகள்ல கணக்கெடுத்துங்க. இதுல 2வது திருமணத்தை எப்படி பார்க்குறீங்கன்னா, 7ஆம் பாவகம் கெட்டு 11ஆம் பாவகம். 7ஆம் பாவகம் நல்லா இருக்குங்க. 11ஆம் பாவத்தையும் குரு பார்க்குறாருங்க. 7 தான் வேலை செய்யும். ஏன் அந்த 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கணும்? 7ஆம் இடம் கெட்டு அந்த 7ஆம் பாவகம் கெட்டு போனனால தாங்க 11ஆம் பாவகம் செயல்படுது. இன்னைக்கு இந்த மாதிரி சொல்றேன். புரியுதான்னு பார்த்துக்கங்க. ஆனா புரியும். 7ஆம் பாவகம் கெட்டு போறதால தான் உங்களுக்கு இது நடக்குது. என்ன? முதல்ல அப்படி ஒரு மாதிரி தடுமாற்றமான வாழ்க்கை அமைந்து 2வது 11ஆம் இடம் அமையுது. 11ஆம் இடமும் கெட்டு போச்சு. 3ஆம் இடம். இந்த அமைப்புகள்லாம் அமையும். சரி, இதெல்லாம் பார்த்துட்டோமா? 2வது திருமணம் பார்த்தாச்சு, ஆயுள் பார்த்தாச்சு. சரி, இதுக்கு அப்புறம் தாங்க இந்த மாரக பாதக அதிபதிகள் அமைப்புகள்ல தசாபுத்தி அமைப்பு. சரி, யாருங்க மாரகத்தை பாதகத்தை கொடுப்பா? 2, 3, 7, 8, 9, 11ஆம் அதிபதிகள். பொதுவான மாரக அதிபதிகள் வந்து பாத்தீங்கன்னா 2, 7, 11 இந்த அமைப்புகள்ல எடுத்துக்கோங்க. 2, 7, 11 இந்த அமைப்புகள்ல. இதுல சர லக்னங்களுக்கு 9, 2, 7, சிர லக்னங்களுக்கு 9, 3, 8, உபய லக்னங்களுக்கு பாருங்க 2, 7, 11 இந்த அமைப்புகள்ல வரும். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல தான் இந்த மாரக அமைப்பு, பாதக அமைப்பு அப்படி இப்படின்னு வரும். இந்த அமைப்புகளை செக் பண்ணிக்கோங்க. இந்த தசாபுத்தி அமைப்பு வருதுல்ல, இந்த தசாபுத்தி அமைப்பு வரும்போது நீங்க கோச்சாரத்தை ரொம்ப முக்கியமா பொருத்தி பார்க்கணுங்க. எப்பங்க ஒருத்தர் கோர்ட்டுக்கு போவாரு? எப்போ கோர்ட்டுக்கு போவார் ஒருத்தர்? அவருடைய 6, 8 அமைப்புகள் சம்பந்தப்படும் பொழுதும், அவங்களுடைய 6, 8 அமைப்புகள் சம்பந்தப்படும் பொழுதும், கோச்சாரமும் வரும் பொழுதும், சுக்கிரன் சம்பந்தப்படுற அமைப்புகள் வரும்போதும், இந்த அமைப்புகள்ல பொதுவாகவே அஷ்டம சனிக்கு முன்னதாக 2.5 வருஷம் முன்னதாக வந்திருக்கக்கூடிய சில அறிமுகங்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, சில பாதிப்புகளை ஏற்படுத்தி அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில உங்களுடைய மனசை சாதகமில்லாத சில அமைப்புகள பண்ற மாரியான சில வேலைகள பண்ணுவாங்க. எப்போ? அஷ்டம சனிக்கு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி. அஷ்டம சனியில கல்யாணம் பண்ணக்கூடாதா? பண்ணவே கூடாதுங்க. இவ்வளோ நாள்ல ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன், திருமண அமைப்பு. ஆனாலும் அவங்களும் திருமணமாகி அந்த ஒரு ஒரு செப்பரேஷன் வரும். வேலை விஷயமா அப்படி தள்ளி கிள்ளி இருக்கிற மாரி இருக்கும் அப்படின்னு ஒரு சிங்கப்பூர்லேருந்து வந்தாங்க. அவங்ககிட்ட சில விஷயம் சொன்னேன். ஆமாங்க அந்த மாரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால அஷ்டம சனியில 6, 8, 6ஆம் இடம், 8ஆம் இடம். 6, 8ன்னு வந்துருச்சுன்னாங்க, ரொம்ப 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 கவனமா இருங்க. நம்ப சில அமைப்புகள் அப்படிதான். 6, 8, 6, 8 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தசைகளாக இருக்கட்டும், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பிளானட்டோட தசாபுத்தியாக இருக்கட்டும், 6, 8ஆன சஷ்டாஷ்டக அமைப்புகளாக இருக்கட்டும், இங்க தாங்க மாட்டுவோம். இந்த 6, 8 சஷ்டாஷ்டகம் தசாபுத்தி அமைப்பு. நேத்து ஒரு விஷயம் சொன்னேன். குழந்தை பிறக்கிறதுக்கு 2 நாள் குறிச்சு கொடுத்துருக்காரு. லக்னம்லாம் இன்னும் லக்னம் தெரியாத ஜோதிடர்கள்லாம் இருக்கிறாங்க மலேசியாலன்னு நினைக்கும் போது சிரிப்பு தான் வருது. ஓகே, சரி, இருந்தாலும் எப்பொழுதுமே இந்த அமைப்புகள்ல 2 பேருக்கும் ஒரே நேரத்துல அஷ்டம சனி, ஜென்ம சனி இவங்களுக்கு கிளேஷ் ஆகக்கூடாது. யாருக்கு? திருமணம் பண்ணக்கூடிய அந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும். இது ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருப்போம். இங்கேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரே நேரத்துல ஜென்ம அஷ்டம சனி வரக்கூடாது. அதே நேரத்துல ஜென்ம சனியில திருமணம் செய்யக்கூடாதா? தாராளமா திருமணம் செய்யலாம் ஜென்ம சனியில. ஓகேங்களா? ஆனா தசாபுத்தி அமைப்புகளை பார்த்துக்கங்க. ஜென்ம சனியில திருமணம் செய்யலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. அடுத்ததாக எங்க ஒருத்தருக்கு டிலேவான குழந்தை அமைப்பு இருக்கும். அது ரொம்ப முக்கியங்க. அந்த குழந்தை அமைப்பு 5ஆம் பாவகம் தானே. அந்த 5ஆம் பாவகத்தை பாருங்க. கிட்டத்தட்ட இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. 5ஆம் பாவகம் ஒரு மாதிரி டல்லா இருக்குனாக்கா 2 பேர் நேத்து ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு. பிரதர், குழந்தை பெண் குழந்தை, 2வது குழந்தை ஆண் குழந்தையான்னு பார்க்க முடியுமான்னு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஜாதகத்துல ராசி லக்னங்களுக்கு 2 பேருக்குமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே ராசிக்கும் லக்னத்துக்கும் 5ஆம் இடத்தோட சனி செவ்வாய் ராகுவின் தொடர்பு இருந்தா முதல்ல பெண் குழந்தை அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அதற்கு அடுத்த அமைப்புகள். ஆனா அவர்கிட்ட நான் சொன்ன ஆண் வாரிசும் இருப்பாங்க. ஆனா முதல் குழந்தை பெண் குழந்தை அப்படின்றத துல்லியமா சொல்லிடலாம். 5ஆம் பாவகத்துல சுபர் அமைப்புகள் தொடர்புல இருக்கும்பொழுது முதல்ல பெண் குழந்தை. இதுல வந்து ரிஷப லக்னமாக துலாம் லக்னமாக இருக்கும்போது குரு தொடர்பு கொண்டா சில இடங்கள்ல பெண்ணை கொடுப்பாரு.
மீன மீனத்துக்கும் தனுசு லக்னத்துக்கும் சுக்கிரன் 5ல இருந்தா பெண் குழந்தை கொடுப்பாரு. ஏன்னா 8ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதினு வர்றாருல. இந்த கணக்குகள்ல தான் அதை சொல்லுவோம். 2வது 3வது அமைப்புகளை சொல்ல முடியாதுங்க. சரிங்களா? அடுத்த அமைப்புகள்ல கல்யாணமாகி ஒரு 2ல இருந்து 3 வருஷத்துக்குள்ள குழந்தை அமைப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் விட திரும்ப பாருங்க, எப்போதுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், இதெல்லாம் விட சுக்கிரனுங்க. நீச்ச சுக்கிரனை கொண்டு உச்ச சுக்கிரனோட சேர்ந்தீங்க, நீச்ச சுக்கிரருக்கு தாம்பத்தியமே ஒரு அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆர்வம் இல்லாம இருக்கும். ஒரு ஃபார்மலான ஒரு தாம்பத்தியம் இருக்கும். உச்ச சுக்கிரன் கொஞ்சம் உடைச்சே சொல்றேன். உச்ச சுக்கிரன் கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். என்னை சுத்தி நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் நிறைய விஷயங்கள் கேட்பேன். ஏன்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போதே சில விஷயங்கள் நான் கேட்கிறேன்ல உங்ககிட்ட. நான் கேட்கிற விஷயம் என்ன மோட்டிவ்ல கேட்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க. ஒரு பொண்ணுக்கு ஜாதக அமைப்புல சுக்கிரன், இது வந்து நான் சொல்றேன், நான் அழகா அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன். சுக்கிரன் உச்சம், அஷ்டம சனி நடக்க போதா நடக்குதா அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நான் அந்த பொண்ணுகிட்ட சொல்றேன், அடுத்து காதல்னால தான் பிரச்சனை வரப்போகுதுமா, ஒரு ஆணால பிரச்சனை வரப்போகுது, இப்பவே யாரை பார்த்தாலும் லவ் பண்ணணும் அப்படின்னு தோணுதா அப்படின்னு கேட்டேன். யாரை பார்த்தாலும் லவ் பண்ணணும்னு தோணுதா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு, இல்லைண்ணா யாரை பார்த்தாலும் கூடவே போயிடலான்னு தோணுதுன்னாங்க. உண்மையை சொன்னாங்க, மனசார உண்மையை சொன்னாங்க. அதுதான் உண்மை. உச்ச சுக்கிரன் இதுதான் பண்ணும். யாரை பார்த்தாலும் லவ் பண்றீங்களான்னு நான் டீசெண்டா கேட்கறேன். லவ் பண்ணணும்னு தோணுதா அப்படின்னு. யாரை பார்த்தாலும் கூடவே போயிடணும்னு தோணுதுன்னாங்க. இதுதாங்க உச்ச சுக்கிரன். ஆணோ பெண்ணோ அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இது வயது தசைக்கு ஏத்த மாதிரியான சில அமைப்பு. இல்லைங்க சுக்கிரன் உச்சமா இருக்கிறாரு, கூட சூரியன் சேர்ந்து அஸ்தகங்கம், எப்படிங்க நடக்கும்? சுக்கிரன் தான் பலம் வந்துடுறாருல. நிறைய விதிகள் விதிவிலக்குகள் அமைப்பு இருக்கு. நீச்ச பங்கமா இருக்காரு, இதெல்லாம் சில அமைப்பு. சுக்கிரனை தயவு செய்து சரியான அமைப்புகள்ல, ஒருத்தருக்கு சுக்கிரன் 3ல மறைஞ்சிருக்கு, இன்னொருத்தருக்கு சுக்கிரன் 8ல மறைஞ்சிருக்கு, இந்த அமைப்புகள்ல மறைவு மாதிரி வீக்கான சுக்கிரனை வீக்கானவங்களோட சேர்த்து வைங்க. நாங்க ஆக்டிவான சுக்கிரனோட சேர்த்து வைங்க. அதுதானங்க தேவை. 2 பேருக்கும் புரிந்துணர்வுன்றது அடிப்படையில சுக்கிரனின் அமைப்புகள்ல தானே அந்த புரிந்துணர்வு. இந்த அமைப்புகள்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். இது உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரியும். உச்ச சுக்கிரன் அதிக பெர்ஃபார்மன்ஸ், அதிக எதிர்பார்க்கிறவர். நீச்ச சுக்கிரனுக்கு அப்படிலாம் இல்லை. ஒரு ஃபார்முலா மந்த்லி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீச்ச சுக்கிரன் டெய்லி எத்தனை டைம்ஸ் அப்படின்ற கணக்குல வரும். இருக்கிறாங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸை கேட்டு பாருங்க, உங்க வயசு ஃப்ரெண்ட்ஸை கேட்டு பாருங்க. இந்த அமைப்புல பாருங்க, உங்களுக்கே வந்து உச்ச சுக்கிரன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருக்கிறாரு, மீனத்துல 1 டிகிரியில இருக்கிறாரு, இல்ல மேஷ விருச்சிக லக்னங்களுக்கு 12ல இருக்கிறாரு, ஒருத்தர் ஒழுக்கமான, சரி இது முடிச்சிடறேன், இருக்கிறாரு அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி ஆக்டிவான மேஷ செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்துட்டாலே ஒரு மாதிரியான அமைப்பு இருக்கு. சுக்கிரனின் பலத்துக்கு ஏற்ப இதெல்லாம் பாருங்கங்க. சரிங்களா? ஒருத்தர் ஒழுக்கமானவரான்னு எப்படி பாக்குறது? இது முதல்ல சொல்ல வேண்டிய விஷயத்த மறந்துட்டேன். ஒழுக்கமானவரா அதை எப்படி சேர்ப்பீங்க? ராசி லக்னத்துல சுபர் இருக்காங்களா? ராசி லக்னத்துல சுபர் இருக்கிறவங்களோட சேருங்க. ராசி லக்னத்துல பாபர் இருக்காங்களா? ராசி லக்னத்துல பாபர் இருக்கிறவங்களோட கேளுங்க. அடிக்கடி நான் சொல்லுவேன், வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வராங்க, லேட் ஆகுது, ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்காரு, எவனோட போயிட்டு வர அப்படின்னு கேட்டாக்கா, லக்னத்தில் சனியோ ராகுவோ இருக்கிற ஒருத்தர் தான் அந்த கேள்வி கேட்பாரு. ஏன்னா அவர்கிட்ட ஒரு தாழ்வு, ஒரு மாதிரியான மனம் இருக்கும். மனம் கெடும்ல. அந்த அமைப்புகள்ல எவனோட போயிட்டு வர அப்படின்னு. லக்னத்துல புதன் இருக்கிறவங்களா இருந்தா சொந்தக்காரங்களை திரட்டி வந்து ஊன்னு அலறி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடும் இஷ்யூ. அதுவே லக்னத்துல சனி இருக்கிற ஒரு மனைவியா இருந்தாங்கன்னா, நான் அதான் இன்னாரோட தான் போயிட்டு வந்தேன், இவனோட போயிட்டு வந்தேன், அவன்கிட்ட என்ன ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ, எனக்கு நாளைக்கு வேலை இருக்குன்னு போய் படுத்துருவாங்க. காலையில இருந்துச்சு 2 பேரும் ஒத்துமையா இருப்பாங்க. 2 லக்னமும் பாபத்துவ லக்னம் இணையுதா? சுபர் இருக்கும்பொழுது ஒரு மரியாதை, டீசன், ஒருத்தருக்கு ஒருத்தரை மரியாதை செய்து கொடுத்துக்கிறது, வெளியில ஒரு கௌரவமான அந்தஸ்தான நிலையில போறது, அந்த மாதிரி அமைப்புகள்ல இருப்பாங்க. ஓகேங்களா? இன்னொரு விஷயம், திருமணத்தை ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, குழந்தை பிறக்கிறத நீங்க டிசைட் பண்ணுவாரா ஜோசியர் அப்படின்னு. நம்ம நேரம் தாங்க கொடுக்க முடியும், மிச்ச விஷயத்த கடவுள் தான் டிசைட் பண்ணுவாரு. அந்த லாஸ்ட் மினிட்ல வாட் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு என்ன வேணாலும் நடக்கலாம்ல. அந்த மாதிரியான சில அமைப்பு இருக்கு. சரி, இது நான் உங்ககிட்ட சொன்னேன், டேட் குறிக்கிறது தான் நம்மளோட அப்படின்னு. சரி, இந்த திருமண பொறுத்த அமைப்புகள்ல லக்னம், ராசி, ஆயுள், பிறந்த இடத்தை விட்டு தள்ளி இருக்கிறாங்களா, எத்தனாவது திருமணத்துல செட்டில் ஆகுவாங்க, அடுத்ததாக மாரக பாதகாதிபதி அமைப்புகள், அந்த மாரக பாதகாதிபதி அமைப்புகளுக்கு பிறகு சஷ்டாஷ்டக தசாபுத்தி. நான் கடன்னு இதுல தாங்க பார்ப்பேன். தசாபுத்தி, சஷ்டாஷ்டக அமைப்புல தசாபுத்தி, 2 பேருக்கும் ஒரே நேரத்துல 7.5 ஜென்ம சனி வருது, 6, 8ஆம் தசாபுத்தி இருக்குன்னா கண்ணை மூட்டு சொல்லிடலாங்க. கண்ணை மூடிக்கிட்டே சொல்லிடலாம். அப்ப எப்பதான் ஏன் கல்யாணம் நடக்கும் பாருங்க. ராசி லக்னத்துக்கு 2, 7, 8, 12 இந்த பாவகங்கள்ல இருக்கக்கூடிய சனி செவ்வாய் ராகு ஒரு மாதிரியான டல்ல பண்ணுவாங்களா? இதுக்கு அடுத்து தாமதமா ஒருத்தருக்கு ஆகுதுன்னா 5ஆம் இடம்,
6 அமைப்புகள் 8 அமைப்புகள்ல இருக்கு. இல்லைங்க கல்யாணம் பண்ணிட்டு இப்படி பிளான் பண்ணியிருக்கோம், அப்படிலாம் பிளான் பண்ணாதீங்க. அதெல்லாம் ஒரு மாதிரியான அமைப்புகளை பண்ணோம். இது மாதிரி இடம் எடுத்துக்கங்க. சரி, கோச்சார ஜென்மசனி, அஷ்டமசனி. இதுக்கு பிறகு குழந்தை அமைப்பு, சுக்கிரன் அமைப்பு. சுக்கிரன் மேட்ச் ஆகலனாலே நான் சில இடத்துல உடச்சி சொல்லிடுவாங்க. இல்லைங்க ஒருத்தருக்கு உச்ச சுக்கிரன், ஒருத்தர் நீச்ச சுக்கிரன். பெண்ணுக்கு நீச்ச சுக்கிரன் ஆகி ஆணுக்கு உச்ச சுக்கிரனாக இருந்தா அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆண் ஒழுக்கமானவராக இருக்க மாட்டார். பெண்ணா இருந்தாலும் அப்படிதான். நீச்சமான ஒருத்தருக்கு உச்சமான ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா, ஆண் ஒழுக்கமா இருக்க, அந்த பெண் ஒழுக்கமானவராக இருக்க மாட்டார். அவருக்கான தேவை அதிகமாக இருக்கு அப்படின்னு புரிஞ்சுங்க. சரிங்களா? இந்த அமைப்புல தயவு செய்து கேள்வி இந்த இந்த ஜோதிட பொருத்தம் 7க்கு நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா, உங்களுடைய கேள்வியை கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அமைப்புகள்ல கேளுங்க. சரிங்களா? உங்களுடைய கேள்வி கேட்க தான் ஜோதிட விதிகள் சொல்லிட்டு அங்க இருக்கோம். லைவ்ல பண்றோம். இது திருமண பொருத்தத்துக்கான கேள்விகள் மட்டும். சரிங்களா? 2வது விஷயம். சுக்கிரன் ஒருத்தரோட அந்த கார்த்திக் ஒரே ஒரு கேள்வி சரியா கேட்டிருந்தாரு. சுக்கிரன் சனியோட சேர்ந்திருந்தால் தன்னை விட மூப்பான ஒரு வயது மூத்த ஒருத்தர். சுக்கிரன் ராகுவோட சேர்ந்திருந்தால் நீச்சமான ஒரு பெண் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல சில அமைப்புகள் பாருங்க. ஆணுக்கும் இது பொருந்தும். தன்னை விட அதிக வித்தியாசமான ஆண், கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்புகள்ல இருக்கக்கூடிய ஆண், அந்த மாதிரியான தன்மைகள்ல வரும். சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாம். நல்லது நடக்கும். அடுத்து உங்களோட கேள்வியை பொறுத்து தான் இந்த ஜோதிட பொருத்த விஷயங்கள் செய்யலாமா அப்படின்ற திருமண பொருத்தம் செய்யலாமான்றது. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.